சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த இந்த வாரமும் அந்த புறங்கூறாமை அதிகாரத்தில் உள்ள 2 திருக்குறளை நாம் பார்க்க போகிறோம். பார்க்கிற பொருள் அ புறங்கூறாமை. புறங்கூறாமை என்ற பொருளைப் பற்றி சிந்திக்கிற போது, அ புறங்கூறாமை என்ற பண்பு சமூகத்தில ரொம்ப அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்கு, ஒரு தேசிய பொழுதுபோக்கு மாரி இருக்கு. அது எல்லா சமூகங்கள்லயும் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா தமிழ் சமூகத்துல இந்த புறங்கூறுதல் அப்படிங்கிறது மிகவும் பரவலாக எல்லா நிலையிலுமே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆம், அதை பற்றிய செய்திகளை யோசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு திருக்குறளையே அது வேறொரு இடத்துல நட்பு இதுல அவர் பேசுகிறார். நட்பு இயல்ல அதை பேசுகிற போது அந்த செய்திகளை அவர் அரச நீதி என்ற நிலையிலே அது புறங்கூறுதல் என்பது ஒரு வகையான அரச நீதியிலே அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலும் அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார். அது பரிமேலழகர் அருமையா சுட்டி காட்டிருக்கார். நான் அதை பேசுகிற போது சொல்கிறேன். அதாவது நீதிகள் என்பவை தூய நீதிகள் என்று இல்லை போலும். அந்த நீதி ஒழுக்கங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு துறை சார்ந்த அல்லது பகுதி சார்ந்து வேறுபடும் போல் இருக்கிறது. வழக்கமாக நம்ம எல்லாரும் அரசியலை பற்றி சொல்லுகிற போது அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை என்று ஒரு செய்தி அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது ஆர்ட் ஆஃப் தி இம்பாசிபிள், அதாவது செய்ய இயலாததை செய்வதுதான் அரசியல்னு சொல்வார்கள். அதனால அதுல எல்லா விதமான தந்திரங்களையும் பின்பற்றி தன் செயலை செய்து கொள்வது அரசியலுக்கு உரிய ஒழுக்கமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அதே ஒழுக்கங்கள் சிலவற்றை உதாரணமாக புறங்கூறுதல் இப்ப நம்ம பார்க்கிறோம். புறங்கூறுதல் அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்பது போல ஒரு கருத்தை நம்முடைய வள்ளுவரும் பரிமேலழகரும் சுட்டிக்காட்டுகிறார். அதுபோல பார்த்தீங்கன்னா கொலை என்பதை மிக கடுமையாக கொல்லாமையை பற்றி பேசின திருவள்ளுவர் பொருட்பாலில் கொல்லுதல் பற்றி பேசுகிறார். அதாவது களை கட்டதனோடு நேர் என்று சொல்கிறார். கொலையிற்கொடியாரை வேந்தொருத்தல் களை கட்டதனோடு நேர். எனவே அரசியல் நடாத்துவதற்கு கொலை செய்வது தவிர்க்க முடியாது என்று பேசுகிறார். எனவே இந்த அறங்களை பற்றி பேசுகிற போது அறங்களுடைய நிலைமை என்ன? இது ஒன்று, ஒரு துறைதோறும் உள்ள வேறுபாடு. இன்னொன்று காலந்தோறும் உள்ள வேறுபாடு, சமூகங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு. இதையெல்லாம் பார்க்கிற போது இது ரொம்ப நுட்பமான விஷயமா எனக்கு படுகிறது. இந்த புறங்கூறுதல் என்பது பொதுவாக எல்லா மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு செய்தி. அந்த புறங்கூறுதல் தவிர்க்க முடியாத ஒன்று போலதான் திருவள்ளுவர் நினைக்கிறார். ஆனால் அதை எப்படி தவிர்த்து அதன் மூலமாக எப்படி அந்த புறங்கூறுதலை எப்படி தவிர்க்கலாம் என்பதற்கு 2 திருக்குறள்ல சொல்லியிருக்கார். அது இந்த திருக்குறள்ல பகச்சொல்லி என்ற இந்த திருக்குறளிலும் கடைசியால ஏதிலார் குற்றம் போல் தன்குற்றம் என்ற இதிலும் இந்த புறங்கூறுதலை எப்படி தவிர்க்கலாம், புறங்கூறுதலுக்கு பதிலாக நீங்கள் இன்பமாக பேசி மகிழலாமே, பேசி மகிழ்ந்து எல்லாரையும் நட்பாக்கலாமே என்று ஒரு மாற்று கருத்தை சொல்றார். புறங்கூறுதலுக்கு பதிலாக எல்லோரும் உவக்கும்படி இனிய சொற்களை பேசி மகிழ்ந்து நட்பாக்கி கொள்ளலாமே, ஏன் பகை உணர்வோடு உள்ள புறங்கூறுதலை சொல்ல வேண்டும் இந்த திருக்குறள். கடைசி திருக்குறள்ல ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கு. பிறர் குற்றங்களை நீங்கள் மிகவும் பூதக்கண்ணாடி வைத்து பெருக்கி பேசுவதை போல நீங்கள் பேசுகிற புறங்கூறுதலையே நீங்கள் நினைத்து பார்த்தால், புறங்கூறுதலாகிய அந்த குற்றத்தையே நினைத்து பார்த்தாலே போதுமே என்று ஒரு கருத்து கடைசியில் சொல்வார். எனவே திருக்குறள்ல இந்த சில தவிர்க்க முடியாத சில செய்திகளுக்குரிய தீமைகள் அல்லது நன்மைகள் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு மாற்று வழிகளும் சொல்வதை நம்ம இந்த திருக்குறளை பார்க்க போறோம். அடுத்தது அதாவது 2 திருக்குறள் மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவுக்காக சொல்றேன். எனைத்தும் குறுகுதல் ஓம்புமின் மனைக்கழி மண்டில் பழிப்பார் தொடர்பு. 220ல மனைக்கழி வீட்டுல ரொம்ப சிறப்பாக பேசிவிட்டு வெளியில போய் புறம் பேசுவாருடைய தொடர்புன்னு சொல்றாரு. அதே மாதிரி அதே அதிகாரத்துல
நட்பாராய்தல் நினைக்கிறேன். மிகச்செய்து தம்மெள்ளுவாரே நகைச்செய்து நட்பினுள் சார்புள்ள பாற்று. மிகச்செய்து தம்மெள்ளுவாரை, அதாவது ரொம்ப இனிமையாக பேசிவிட்டு தம்மை வெளியே போய் எள்ளுகின்றவர்களை அவரோடு நீயும் நகை செய்து பேசி அந்த நட்பை சாகடித்து விடு என்று சொல்கிறார். அந்த நட்பு சாகடிக்கும்படி பார்த்துக்கொள் என்று சொல்லி, இது அரசியலுக்குரியது என்று சொல்லி வடிவேலழகர் அழகாக விளக்கம் சொல்லியிருக்கார். இது கருத்து நிலையில் உள்ள ஒரு விளக்கம். எனவே நாகரிக வளர்ச்சியிலே நாம ஒரு நாள்தோறும் நம்முடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவினுடைய வரலாற்றின் காலமாக வாழ்க்கை முறையாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் அடிப்படையான மனித உணர்வுகள், மனித பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள் இவற்றிலே பெரிய மாற்றங்கள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி எனக்கு அது இடைப்பெறவர்களாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி பேசுகிற போது இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலேயே என்னமோ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் எப்படி கொல்லாமைக்கு எதிராக இந்த கடவுளுக்கெல்லாம் பலி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஜீவபந்தி ஸ்ரீபாலுடைய பணியை பற்றி சொல்கிற போது எப்படி இந்த நம்முடைய தருமபுரி பக்கத்துல மக்கள் எப்படி எருமைகளையும் ஆடுகளையும் பலி கொடுத்து அந்த இரத்த சோறிலே எடுத்து பழத்தை பிசைந்து மக்களுக்கு கொடுத்து கருத்தறுத்தலுக்கு அது துணை செய்யும் என்று ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு பாண்டிச்சேரியில இருந்து வருகிற போது பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு தெரு கருத்தறுத்தல் மையம் இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் கூட கருத்தறுத்தல் மையம் தொடங்கியிருக்கிறார். அப்போ இப்படி இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கைகள் இருக்குது. மூட நம்பிக்கைகள் இருக்கிற மக்களை நாம நாகரிகத்துல தரம் குறைந்தவர்கள் நினைக்கிறோம். ஆனா இதே மாதிரி இந்த மூட நம்பிக்கைகள் என்பது எல்லா குழுக்களிலுமே இருக்கிறது. எல்லா நாகரிகம் பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறதுங்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்பு இந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை வந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனா நினைவூட்டுறேன். நம்முடைய ராமநாதபுரம் சேதுபதி, அந்த சடைக்க தேவர்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு பேரு. அந்த தேவர் இறந்த போது எத்தனை பேர் உடன்கட்டை ஏறினார்கள். அந்த உடன்கட்டை ஏறுகிற அந்த ஏறுவதை பற்றி நெல்சன் என்ற அந்த மதுரா கலெக்டரா இருந்தவர் மதுரா டிஸ்ட்ரிக்ட் மேனுவல்ல கிராஃபிக்கா எழுதியிருக்கிறார். அது கொடுமையா இருக்காது. படிக்கிற போது நமக்கு எல்லாருக்கும் கண்ணீர் தான் வரும். சின்ன சின்ன பிள்ளைகள் சின்ன சின்ன வயசுல எல்லாம் அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டு கொண்டிருக்கிறார், சடங்குகள் செய்து அவர்களை எல்லாம். அப்போ உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு காட்டுமிராண்டி பழக்கம் உயர் ஜாதி அரசர்களிடம் இருந்திருக்கிறது. அதுக்கு நிறைய சமூக காரணங்கள் இருக்கலாம். அதே மாதிரி இந்த நம்முடைய கோயில் வழிபாட்டுல தேவரடியார்னு ஒரு முறை வச்சிருந்தாங்க. சிவனுக்கு நடனம் பிடிக்குங்கிறதுக்காக உள்ள மக்களுக்கெல்லாம் நடனம் பிடிக்குங்கிறதுக்காக தேவரடியார் மரபு தேவடியார் மரபாக மாற்றின ஒரு வரலாறு இருக்கிறது. உலா பிரபந்தங்கள்லாம் அதை கொண்டாடுது. இதெல்லாம் நாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கூசுகிறது. இந்த மாதிரி ஒரு இலக்கிய பாரம்பரியம், இது மாதிரி ஒரு சமூக அமைப்புகள்லாம் இருந்திருக்கிறது என்பது ஒரு சுயமரியாதை இயக்கம் வருவதற்கு அது ஒரு காரணம். பெரியாரெல்லாம் அதை பெருசா பேசியிருக்கிறாரு. எனவே அதே மாதிரி குழந்தை திருமணம். எனவே நாம் மூட நம்பிக்கைகள் என்று நினைப்பது அறிவில் குறைந்த மக்களிடம் மட்டுமில்ல, அறிவில் உயர்ந்தவர்கள் என்றும் நாகரிகத்தில் உயர்ந்தவர்கள் என்றும் பணத்தில் உயர்ந்தவர்கள் என்றும் சொல்கிறவர்களும் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது இந்த நீதி என்பது நம்ம நீதிகளிலுமே மூட நம்பிக்கைகள் இருக்குமா, திருக்குறளிலே சில மூட நம்பிக்கைகள் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. அதை ஆராய வேண்டும். அதுக்கு நான் அந்த ஒரு கருத்து முரண்பாடுகளுக்கு இடையில போகவில்லை. சில மூட நம்பிக்கைகள் இருக்கும் போல ஒரு கருத்து எனக்கு பட்டது. அதை நான் இப்பொழுது விவாதிக்க விரும்பவில்லை. அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மூட நம்பிக்கைகளை நம்ம ஒழிப்பதுங்கிறது எல்லா திருவள்ளுவர்கிட்ட மூட நம்பிக்கை இருந்தாலும் ஒழிக்க வேண்டியதுதான். அது திருவள்ளுவர் என்பதற்காக நம்ம விட்டுவிட முடியாது. எனவே இந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு கருத்து, அடிப்படை தமிழ் இலக்கணம் பல தமிழாசிரியர்களுக்கு, பல தமிழை கற்பிக்கிறவர்களுக்கெல்லாம் அடிப்படையான தமிழினுடைய அடிப்படை அமைப்பு, மொழியை சொல்லிக் கொடுப்பதற்குரிய அடிப்படையான இலக்கண அமைதியை புரிந்து கொள்ளக்கூடிய கலைச்சொற்கள், முறைகள், அதை விளக்குகிற முறைகள் இதெல்லாம் இல்லை என்று சொல்லி ஒரு பேராசிரியர் என்கிட்ட சொன்னாங்க. இதையெல்லாம் நாம் எப்படி சரி செய்வது, தமிழாசிரியர்களுக்கு எப்படி இலக்கண பயிற்சியை அளிப்பது, புத்துணர்ச்சி புத்தொழி பயிற்சி அளிப்பது என்றெல்லாம் கேட்டார்கள். அதுக்கெல்லாம் நிறைய முறைகள் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு தூரம்
தமிழ் இலக்கண அறிவை அவர்கள் அடிப்படையாக ஏற்றுக்கொள்கிறார்கள், அதன் மூலமாக மொழிக்கல்வியை எப்படி மேம்படுத்துகிறார்கள் என்பதையும் நாம் ஆராய வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்ப நம்ம திருக்குறளுக்கு போயிடலாம். இது மாதிரி முன்னுரைகளில் நீண்டு விடுகிறது. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். பேராசிரியர் வேதாச்சலம் அவர்கள் அது போன வகுப்புலேயே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த உடன்கட்டை ஏறுதல் சொல்லும்போது பேராசிரியர் வேதாச்சலம் அவர்கள் 2 நூல்களை உண்மையிலே வெளியிட்டிருக்கார்கள். பாண்டிய நாட்டிலே வணிகம், வணிகர்கள், வணிக நிலை என்று சொல்லி ஒரு அருமையான புத்தகம். அதே மாதிரி ஜேஷ்டாதேவி என்ற மூதேவி வழிபாடு. ஜேஷ்டாதேவி என்ற மூதேவி வழிபாடு என்பது கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை சிவன் கோயில்களிலே வடமேற்கு பகுதியிலே அவருக்குரிய பரிவார தேவதையாக அமைக்கப்பட்டு வழிபடப்பட்ட ஒரு வழிபாடு. எப்படி காலத்தாலே அது நின்று போய்விட்டது. நாம் நினைக்கக்கூடிய வழிபாடுனால்தான் நம்முடைய திருவாசகத்துல அவர் தேவர் இவர் தேவர் என்று பொய்த்தேவு பல வீசி புலம்புகின்ற பூதலத்தின்னு சொன்னார். பொய்த்தேவுகளை நிறைய அப்பப்ப நமக்கு உருவாக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருந்த மூதேவி என்று சொல்லப்படுகிற ஜேஷ்டாதேவி, மூத்தாள் என்று சொல்லக்கூடிய அவள் வளமை தெய்வமாக போற்றப்பட்டவள். அவள் பற்றி ஒரு அருமையான ஒரு கள ஆய்வுகள் செய்து அவரும் அவர் மகளும் மிகப்பெரிய கள ஆய்வுகளை செய்து அருமையான 100-150 படங்களுக்கு மேல தமிழ்நாடு முழுசு அது இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த வழிபாட்டை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த தீப்பாய்ந்தம்மன் பற்றியும் அவர் ஒரு தொகுப்பு இருக்கிறது. தீப்பாய்ந்தம்மன் என்பது உடன்கட்டை ஏறி தெய்வங்களை பற்றியும் இருக்கிறது. எனவே இந்த நூல்களை எல்லாம் நாம வாங்கி போற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது சம்பந்தமா சிலருக்கெல்லாம் நான் அதை அனுப்பியிருந்தேன். நம்முடைய அரங்கில் வருகின்றவர்களுக்கு அந்த நூலை பற்றிய விவரங்களை அனுப்பியிருந்தேன். என்றவர்கள் அவரை வாங்கி ஆதரிக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, அந்த நூல் என் கையில் இப்போது இல்லாதனால அதை காட்ட முடியவில்லை. சரி, இப்ப நம்ம திருக்குறளுக்கு போகலாம். திருக்குறள் 187 பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். இந்த புறம் சொல்லுகிறானே, கோள் சொல்லுகிறானே, எப்பொழுதும் புரணி பேசுகிறான். தென் மாவட்டங்களை புரணி பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த புறம் பேசிட்டு நடக்கிறது, வழி மற்றவர்களை பற்றி எப்பொழுதுமே அவதூறுகளை பேசிக்கொண்டு நடக்கக்கூடியவர்களை அவர்கள் நண்பர்களை உறவினர்களையே பிரித்து விடுகிறார்கள் இந்த புறம் பேசி. அவர்கள் நல்ல வேளை இனிமையாக பேசி சுற்றத்தாரிடமும் தன்னை சுற்றியுள்ளவர்களிடமும் நட்பை உருவாக்கலாமே, நட்பு கொண்டாடலாமே என்று சொல்கிறார். எனவே புறம் பேசுவதற்கு பதிலாக நீங்கள் புறம் பேசுவதை நிறுத்திவிட்டு இனிமையான சொற்களை பேசி நட்பை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று ஒரு கருத்து சொல்றார். இது ஒரு அருமையான கருத்து இந்த திருக்குறள் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாது. இதுலயும் கொஞ்சம் இலக்கண செய்திகள் இருக்கின்றன. சரி, பார்ப்போம். பகச்சொல்லி, பகு அப்படிங்கிறது பகுதி, பகு அப்படிங்கிறது பகுதி. நீங்குதல் அப்படின்னு பொருள் எழுதுறாங்க. பகுத்தல்னா பிரித்தல், பிரித்தல் அர்த்தம். பகுத்தல்னா பிரித்தல். எனவே பகச்சொல்லி என்று சொன்னார் பகும்படி, பிரியுமாறு, பிரிய பண்ணி. எனவே பகு என்பது பகுத்தல், பகுத்தான், அதை பகுத்தான 2ஆக பகுத்தான். நம்ம பகிர்ந்து கொடுன்னு ஒன்று இருக்கு, அது வேற. அது பகிர்ந்து என்பதனுடைய திரிவில் வரக்கூடிய பகிர்ந்து. அது நம்ம பிறகு அதை பத்தி பேசுறேன். எனவே பகு என்பது பகுத்து என்று வரும். 11வது வினைத்திரு பகுத்து. பக்கு என்றும் வரும். பக்குன்னு சொன்னா 2ஆக பிரிக்கிறது. பக்கு விடல்னு திருவள்ளுவரை பயன்படுத்துகிறார். எனவே பகு என்ற வினைப்பகுதி பக்கு என்று 6வது வினைத்திரிவு பக்கு, அதாவது பகுதி இரட்டித்தல் ஆகவும் வரும். இத்து பெற்று இத்து என்ற பிறவினை விகுதியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இது பெற்று, பிரிந்தது பிரித்தது என்பது போல. பிரிந்தது அப்படிங்கிறது தானாக பிரிந்தது தன்வினை, பிரித்ததுன்னா ஒன்றை பிரிய செய்தல். இத்து போட்டோம்னா பிரிய செய்தல் என்ற அர்த்தம், அதாவது பிறவினை. அது இயக்க வினைன்னு சில வேளைகள் சொல்லுவாங்க. எனவே
அதனால அவர் எப்படி பொருள் எழுதுறாங்கன்னு பாருங்க உரையாசிரியர்கள் பார்ப்போம். இவர் நீங்கும்படி சொல்லின்னு எழுதுறார். பகங்கன்னா நீங்குதல் ஒரு பொருள் சொல்றாரு மணக்குடவர். நீங்கும்படி சொல்லி, சொல்லிங்கிறது சொல்லின்னு தான் எழுதியிருக்காரு. நீங்கும்படி சொல்லினா புறஞ்சொல்லின்னு அர்த்தம். தம் கேளிரானவரை பிரிப்பர். மகிழச் சொல்லி, நகச் சொல்லினா மகிழும்படி சொல்லி, நகன சிரிக்கும்படி அல்ல, மகிழும்படி. மகிழும்படி சொல்லி இனியவற்றை சொல்லி நட்பாடலை உயர்வு பண்ண மாட்டாதார், தேற்றாதார். தேற்றாதார்ங்கிறது தேற்றுதல்ங்கிறது உயர்தல் அப்படிங்கிற பொருள் எழுதுறார். தேற்றாதார், தேற்றாதவர், நட்பாடல் தேற்றாது, உயர்வு பண்ண மாட்டாதார். இது நட்டவரை இழப்பர் என்றது. அதாவது புறஞ்சொல்லி சொல்லி நண்பர்களையும் இழக்க வேண்டிய வரும். அதற்கு பதிலாக இனிமையாவற்றை பேசி நட்பு கொள்வதை விரும்பலாமே என்பது. இதுல மணக்குடவருடைய பொருள் உள்ள முறை சொன்ன பெருமையாக இருப்போம். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர். கேளிர் பிரிப்பர், கேளிரானவரை பிரிப்பாருன்னு போட்டிருக்க. சரி, பகச்சொல்லினா தம்மை விட்டு நீங்குமாற்றால் புறங்கூறி. பகச்சொல்லி, பகச்சொல்லி நீங்கும் ஆற்றால், பகுதல் பிரித்தல் நீங்குதல்ங்கிற ஒரு பொருள் சொல்றாரு. தம்மை விட்டு நீங்கும் ஆற்றால் புறங்கூறி, சொல்லிங்கிறதுக்கு புறம், புறங்கூறிங்கிறதுக்கு எப்படி அவர் கொண்டு வர்றாருன்னா சொல்லி என்பது அதிகாரத்தாலே வந்தது. சொல்லி புறங்கூறாமை என்பதனால இந்த இடத்துல சொல்லி என்பது பகச்சொல்லுதல்னா பகும்படி புறஞ்சொல்லுதல் அர்த்தம். பகும்படி நீங்கும்படி, பக்குவிடல் நீங்கி போதல், நீங்குமாற்றால் புறங்கூறி தம் கேளிரையும் கேளிரையும் கேளிர் பிரிப்பர். கேளிர் பிரிப்பர் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. கேளிரை பிரிப்பர் என்று ஐ வர வேண்டிய இடத்துல ஐ வராதனால இப் என்பதை சேர்த்து கேளிர் பிரிப்பர்னு இப்பு வரணும். கேளிர் பிரிப்பர்னு சொன்னா கேளிர் எழுவாயாகிவிடும். எனவே இப் என்று வருவதனால கேளிர் என்பது சேப்பிடு பொருளாக இருக்கிறது. கேளிரையும் பிரிப்பர், பிரிப்பர் என்றால் பிரிய பண்ணுவர். பிரித்தான், பிரிந்தான், பிரிந்தான், பிரித்தான். பிரிந்தான், பிரிந்ததுன்னு சொன்னா ரெண்டாக வேறுபட்டது தன்வினை. பிரித்தது, பிரித்தான் அப்படின்னு சொன்னா இரண்டாக இருக்கக்கூடியது வேறுபடுத்து, இருவரை வேறுபடுத்துது. அதனால்தான் பிரிய பண்ணுவோர். இத் என்பதற்கு, அதாவது பிரி என்ற பகுதி ரெண்டு நிலையில வரும். பிரிதல், பிரித்தல். பிரிதல் என்பது நான்காவது வினைத்திரு. பிரிந்தது, பிரிகிறது, பிரியம். பிரித்தல் என்பது பிரிக்கிறான், பிரிப்பான், பிரித்தான் என்று வரும். எனவே பிரி என்ற பகுதி இந்து பெற்று வருகிற போது தன்வினையாக இருக்கும். அதை இத்து பெறுகிற போது பிறவனையாக மாறும். இந்த பிரிந்தது என்பது தன்வினையாக இருக்கிற போது இரண்டும் தனியாக விலகி போறது. பிரித்தல் என்பது பிரிய பண்ணுதல். இத்துங்கிறது ஒன்றை, அதாவது இத்து என்ற இலக்கண விகுதிக்கு சொற்பொருள் என்னன்னா பிரிய பண்ணுதல், ஒன்றை செய்வித்தல் என்ற அர்த்தம். எனவே விளங்குதல், விளக்குதல், விளங்கியது, விளக்கியது என்று சொல்கிற போது அந்த இக்கு வருகிற போது விளக்கம் பண்ணுதல் அர்த்தம். விளக்குதல் அப்படின்னு சொன்னா விளக்கம் பண்ணுதல். விளங்குதல்னா தான் தெளிவடைதல் என்ற அர்த்தம். தன்வினை பிறவரை. எனவே பிரிய பண்ணுவர் பொருள் எழுதியிருக்காரு. மிக நுட்பமாக பிரிப்பர் என்பதற்கு பிரிய பண்ணுவர் என்று சொல்லியிருக்கார். நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நகச்சொல்லி நகும்படி கூடி மகிழுமாறு, மகிழுமாறு, மகிழ நகுதல்னா மகிழுமாறு, அது செயனும் வாய்ப்பாட்டு வினைச்சம். சொல்லினா மகிழுமாறு இனிய சொற்களை சொல்லி. நட்பு ஆடல் தேற்றாதவர், அதாவது அயலாரோடு. அங்கு கேளிர சொன்னதுனால அயலார கொண்டு வந்திருக்கிறார். அந்நியர்களை, பகைவர்களை. பகைவரோடு நட்பு ஆடலே அறியாதார். பகைவரோடு இனிமையாக பேசி நட்பு செய்து கொள்ளலாமே, அதை அறியாதவர்கள் கேளிரையும் பிரித்து விடுகிறார்களே புறம்பேசி என்று திருவள்ளுவர் சொல்றார். எனவே சிறப்புமை விகாரத்தால் தூக்குது. கேளிரையும் பிரிப்பர், கேளிர் பிரிப்பர். சிறப்புமைங்கிறது கேளிரையும் ரொம்ப சொந்தக்காரர்கள் கூட பிரிச்சிருவாங்க. கேளிரையும் பிரிப்பர் என்ற கருத்தால் அயலாரோடும் என்பது வருவித்துரைக்கப்பட்டது. எனவே கேளிரையும் பிரிச்சிருவான்னு சொன்னா, அதாவது சொந்தக்காரர்களையே பிரிச்சிருவான் அப்படின்னு சொன்னா
பகைவர்களை என்ன செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பகைவர் என்று வருகிறது. அயலாரோடும் என்பது வருவித்துரைக்கப்பட்டது. இது ஒரு வகையான எச்சோமை மாதிரி உள்ள நிலையில அது வருகிறது. சரி, அடுத்து அறிதல், தமக்கு உறுதி என்று அறிதல். கேளிரை பிரிப்பர் பகைச்சொல்லி நட்பாளர்கள் தேற்றாதவர். தேற்றாதவர்னா தேறுதல், தெளிவடைதல், அறிதல் அர்த்தம். அறிதல்னா தமக்கு உறுதி என்று அறிதல். எனவே பகைவரோடு நட்பு கொண்டு அவர்களை தன் வசம் வைத்துக் கொண்டால் அது அவனுக்கு உறுதியாக நல்ல நன்மையை செய்யும். அதனாலதான் தமக்கு உறுதி செய் என்று அறிதல், அது தனக்கு ஆதரவு என்று அறிதல் என்று சொல்லுகிறார். சரி, இந்த தேற்றான் அப்படி என்று சொல்வது தேரான் என்று வர வேண்டும். தேரான் அதாவது தேற்றாதவர் என்பது தேராதவர் என்று இருக்க வேண்டும். நட்பாடல் தேராதவர்னா தெளியாதவர். தெளியாதவர் என்பது தேற்றாதவர் என்று வந்திருக்கிறது. அந்த தேற்று தேறு, தேறு தேற்றுங்கிறது ரெண்டு வடிவங்கள் இருக்கிறது. தேறினான் தேற்றினான், தேறினான் தேற்றினான். தேறினான்கு தன்வினை, தேற்றினான்கு பிறவினை. ஆனால் இந்த பிறவினை தன்வினை பொருளே வந்திருக்கிறது. இந்த ரெண்டு விஷயம் இதுல வருது. கடியுமிடம் தேற்றால் சோர்ந்தனள் கை அப்படின்னு மருத கலியில வருகிற ஒரு பாட்டு எடுத்து காட்டுகிறார். அதாவது கடியுமிடம் தேரால், கடியுமிடம் எந்த இடத்துல அந்த பறவைகளை எல்லாம் ஓட்டுறதுன்னு தெரியாம அவள் சோர்ந்தனள், கை சோர்ந்தனள் என்று வருகிறது. தேற்றாமை தன்வினையாய் நின்றது. எனவே தேற்றான் என்பது தேரான் என தன்வினையாக நின்றது. இப்படிலாம் அந்த பொருள் கொண்டால்தான் இப்படி இலக்கணத்தை நீங்கள் அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியே பொருள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துக்கு என்ன பொருத்தமாக இருக்கிறதோ அதுக்கேற்ப அதனுடைய இலக்கண நிலையிலே மாற்றம் உண்டாகும். அது சில வேளைகள்ல சில ஆசிரியர்கள் சில சொற்களை வினாதல் அப்படிங்கிறத கேட்டல் என்ற பொருள்ல நம்முடைய தண்டவாணி சுவாமிகள்லாம் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கலாம். எனவே ஒரு பொன்மொழியில வேற மாதிரி ஒரு பொருளை அவர்கள் கொள்கிற மாதிரி அவர்கள் ஆட்சி இருக்கு. மொழி ஆட்சியினாலே இது வரக்கூடியது. எனவே அந்த மொழி ஆட்சியில இதை கவனிக்க வேண்டும். இதை கவனித்த ஒரு பொருள் சொல்லியிருக்கிறார். எனவே புறங்கூறுவார்க்கு யாவரும் பகையாவர் என்பது கருத்து. இது குறிப்பெச்சம். இது குறிப்பெச்சம். எனவே புறஞ்சொல்லுவனுக்கு பகைதான் வரும், நட்பு வராது. கேளிரையே பகைவராக மாற்றிக் கொள்கிறான்னு சொல்ல. புறஞ்சொல்லல் என்பது அதிகாரத்தால் பெற்ற, அதை நான் சேர்த்திருக்கிறேன். அவர் முதல்லயே சொல்லிட்டார். இது புறஞ்சொல்லல் என்பது அதிகாரத்தால் பெற்றாம். எனவே மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் பேசி கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் என்று வரதராசனார் தெளிவாக எழுதியிருக்கிறார். கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்க தெரியாதவர் புறம் பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவார். இதுவும் எளிமையாக அந்த கருத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல பரிமையாளர்கள் அவர்கள் ஒரு சின்ன பாட வேறுபாடு இருப்பதாக, அதாவது எந்த இடத்துல புறம் தம்மை விட்டு நீங்க மாற்றல் புறம் கூறி நீங்க கூடி மகிழ்மான சொல்லி தம் அற்பாடுகள் அறியாதவர் எந்த இடத்துல புறம் கூறுவாருக்கு என்ன என்ற கருத்தான்ங்கிற இடத்துல இருக்கு. கேளிரியும் பிரிப்பர் என்ற கருத்தான் அப்படிங்கிறத பாட வேறுபாடு என்ற கருத்தான் என்பதற்கு என்னும் கருத்தான் என்ற பாடம் இருக்கிறது. என்னும் கருத்தான் ரெண்டும் ஒண்ணுதான், பெரிய வேறுபாடு இல்லை. ஆனா அப்படி ஒரு பாட வேறுபாடு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் அவர் நீங்கும்படியாக கேளிரையும் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். கேளிரையும் பிரிப்பர் என்பது அது வினைமுற்று தொடராக அமைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது பிரிப்பர் நட்பாடல் தேற்றாதவருங்கிறது தான் எழுவாய், பிரிப்பருங்கிறது பயனிலை. பயனிலை தொடர் முன்னாடி வந்திருக்கிறது, அதனால வினைமுற்று தொடர்னு நம்ம சொல்றோம். சரி, நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பகச்சொல்லி கேளிரையும் பிரிப்பர் என்பதுதான் அவனுடைய வாக்கிய அமைப்பு. தேற்றாதவர் தான் எழுவாய், பிரிப்பர் என்பதுதான் எழுவாய். சரி, சொல்லடைகளை பார்க்கிற போது தம்மை விட்டு நீங்கும் ஆற்றால் பகன நீங்குதல், பகுதல் பக்கு, அதாவது ஒரு பிரிதல் தான், பிரிதல் இருந்து வருகிறது. பகு அப்படிங்கிறதுல இருந்து விரிதல் அல்லது நீங்குதல் என்பதிலிருந்து, அதாவது பிரிதல் என்பதிலிருந்து நீங்குதல் வருகிறது.
சொல்லி புறங்கூறி கேளிரையும் அது பெயர் சொல் சிறப்பும் விகாரத்தால் தொக்கது. பிரிப்பருங்கிறது இதுதான் பிரிய பண்ணுவர். பிரிய பண்ணுவர் இயக்கு வினை பிரிய பண்ணுவர்னு பொருள். பிரித்தலில் உள்ள இத் என்ற பிறவினை இலக்கண இடநிலைக்கு விபி என்று உரைக்காமல் பிரிவிப்பர் பிரிப்பிப்பர் என்று சொல்லாமல் பிரிய பண்ணி என சொற்பொருள் உரைத்தார். இலக்கண பொருளுக்கு அகராதி சொற்பொருள் உரைக்கும் முறைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று பார்க்கிறோம். சரி, அது நக அப்படிங்கிறது மறுபடியும் இது வினையச்சம். கூடி மகிழுமாறு சொல்லி இனிய சொற்களை சொல்லி நட்பாடல். நட்பாடல்ங்கிறது ஒரு சொல் போல தெரிகிறது. தமிழ் பேரகராதி நட்பாடல்ங்கிறது ஒரு சொல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. அயலாரோடு நட்பாடலை, நட்பாடல் நட்பு கொள்ளுதலை, சிநேகம் கொள்ளுதலைன்னு எழுதியிருக்கார். இது தனிச்சொல்லா என்று ஆராயத்தக்கது. ஏன்னா விளையாடு, நீராடு, சீராடு என்று ஆடு தொடர்ந்து வருகின்ற வடிவங்கள் நிறைய இருக்கின்றன. அதுபோல நட்பாடு, நட்பாடு என்பது ஒரு தனி பதிவாக கொள்ளக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் தோன்றுகிறது. நம்முடைய தமிழ் பேரகராதியை நட்பாடல் என்பதற்கு டிஃப்ரெண்டிங் சினேகிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதைத்தான் கொடுத்துருக்காங்க, இதை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. தேற்றாதவர் தன்வினையாய் நின்றது, அதாவது அறியாதார், தேராதார், தேர்தலா தெளியாதார் அர்த்தத்துல சொல்லியிருக்கார். எனவே நட்பாடல் என்பது ஒரு சொல்லாக தமிழ் பேரகரை கொடுத்திருக்கு. தேற்றுதல் என்பதை பற்றி பார்க்கிறோம். தேற்றுதல் தெளிவித்தல் அது காசட்டிவா வருது. ஆனா தேறுதல், அந்த தேற்றுதல் என்ற வடிவம் தேறுதல் என்ற பொருளை வந்திருப்பதாக நம் உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். தேறுதல் என்பது டு பி தரோ, அகாம்ப்ளிஷ், முதிர்தல், தேறின புத்தி அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு வருகிறது. இந்த பொருள் வரலன்னு பார்க்கிறோம். பல வடிவங்கள் இருக்குது. தேரற்க, தேரற்பாற்று, தேராவிடினும், தேரான், தேரிய கண்ணும், தேரியார்க்கு, தேறுக, தேரும். எனவே இந்த வடிவம் ரெண்டு வடிவம் இருக்குது. தேறுக, தேற்றுக என்ற ரெண்டு வடிவங்களும் திருக்குறள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பகை என்பது பகச்சொல்லி. கேளிர், கேளிர் பார்த்தீங்கன்னா கேளிர் திருக்குறள்ல வருகிறது. இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூண்டும் புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கண்ணன்ன கேளிர் வரேன். கேளிர்னா நம்முடைய சொந்தக்காரர், உறவு, கணவர் வரின்னு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. எனவே கேளிர் என்பது உறவு என்ற பொருளை வருகிறது. அதனால அயலார் என்ற பொருளை அதை கொண்டு வர்றார். நகைச்சொல்லி, நகைச்சொல்லிங்கிறதும் ரெண்டு இடத்துல வரும். தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூத்து, நகும்படி மகிழும்படி பேசுறது என்று பல இடங்கள்லயே வர்றது பார்க்குற. பக்கு, பக்கு அப்படிங்கிறது பிளந்து போறது, ரெண்டா பிளந்து போறது, நீங்கி போறது. நீங்குதல் அப்படிங்கிறது நீக்குதல், நீங்குதல், பிரிக்கிறது. அதாவது கதவையெல்லாம் திறக்கிறத கதவை நீக்கு என்று சொல்லுவாங்க. கொங்கு வட்டார வழக்கில் நீக்குதல்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். அதை நான் யோசிக்கல. இரவு என்னும் ஏமாப்பின் தோணி கரவு என்னும் பார்தாக்க பக்கு வரும், பிளந்து போயிடும். பக்கு, பகு, பக்கு, பக, பகங்கிறது இங்க மட்டும்தான் வருது. பகவு, எழுப்பகவு, எழுப்பகவுனா எள்ளனுடைய அந்த பிரிச்சிருக்கிறது, என்னுடைய இரண்டு ஸ்லைஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய எழுப்பகவன சிறுமைத்தை ஆயினும் உள்பகை உள்ளதாம் கேடு. சிறிதாக எழுப்பகவு போன்ற எள்ளினுடைய சிறிய எளிய அதிக கனமில்லாத லேசான ஒரு பகையாக இருந்தாலுமே உள்பகை குடும்பத்தையே சிதைத்து விடும் என்று அவர் சொல்லியிருக்கார். பகவு என்ற இதுல வருகிறது. பகான் அப்படின்னு வருது. தேரினும் தேராவிடனும் அழிவின்கண் தேரான் பகான், நீங்கி விடல், அவனை விட்டுரு, நீங்கி விடு அப்படிங்கிறாரு. பகுதல்ங்கிறது நீங்குதல்ங்கிறது வருது. பகுதல், பகுதல், பிளவு விடுதல், பிரிவு விடுதல் சொல்றாரு. பிரித்தல்ங்கிறது நீங்குதல்ங்கிற ஒரு பொருளை சொல்றாரு. அந்த பொருள் இங்குல வரல. தமிழ் பேரகராதியில பகுதல், நீங்குதல்னு அவங்க சொல்றாங்க. அந்த பொருள் வருது. பிரிதல்ங்கிற பொருள் தான் அடிக்கடி வந்திருக்குது. பிரிதலும் நீங்குதலும் ஒரு தொடர்புடையது தான். ஆனா எப்படி அதை
சரியாக அது அமைக்கப்பெறவில்லைன்னு தான் எனக்கு தோன்றுகிறது. அது பார்க்கணும். பகுத்தல் என்பது வேற. பகுத்தல் என்பது வேற. பகுத்தல் என்பது 11வது வினைத்திரிவு. நம்ம பகுந்து கொடுன்னு சொல்ல அதை பகிர்ந்து கொடு என்பதனுடைய திரிவு. பகு அப்படிங்கிறதனுடைய தன்வினை வடிவம் அல்ல பகுந்து என்பது. அது வேற. அது ரெண்டும் ஒரே வடிவமாக மாறுறதுனால ஒப்புரி சொல்லாக மாறி இருக்கிறது. அதனால ஒரு சீர்மையின்மை நமக்கு வந்திருக்குது. பகுத்து பகுந்து பகுந்து பகிர்ந்து கொடுங்கிறது அது வேற. அது 4வது வினைத்திரிவு. எனவே பிரிப்பர் என்பது பிரிய பண்ணுவார். அறிவு அகற்றும். அறிவு அகற்றும் அகழ்தல் அகற்றுதல். அகழ்தல்னா விரிதல், அகற்றுதல்னா விரிவடைய செய்தல், விரிய பண்ணுதல். அது திருக்குறளே வருகிறது எடுத்துக்கொள்கிறார். தேற்றாதவர் அறியாதவர் தன்வனையானது. எனவே பிரிப்பர் என்பது பிறவனையாக இருப்பதை உரிய பொருளை பிறவனை பொருள்படி பிரிய பண்ணுவர் என்று எழுதியிருக்கார். பிரிவிப்பர் என்று விபி பொருள் எழுதியிருக்கிறார். தேற்றாதவர் என்பது தேறுதல் என்ற பொருளையும் எழுதியிருக்கிறார். அது தேற்றுதல் யாருக்கும் அரிது என்பது போல இல்லை, அங்க இருக்கிறது வேற. இன்னொரு திருக்குறள் தேற்றுதல் யாருக்கும் அரிதுங்கிறது அது பிறவனை வடிவம். இங்க இருக்கக்கூடியது இது வேற வடிவம் என்று சொல்கிறார். இதெல்லாம் ஆராய வேண்டிய ஒரு விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆராயலாம் என்று சொல்லி இதை நிறுத்திட்டு அடுத்த திருக்குறளை முடிச்சிருவோம். குறள் அதுக்கு மன்னிக்கவும். இந்த திருக்குறளை நினைக்கிற போது இந்த திருக்குறளோட ஒட்டி ஒரு திருக்குறள் இதே மாதிரி கருத்தை கூடாநட்புல சொல்லியிருக்கார். நட்புகள்ல மிகச் செய்து தம்மெள்ளுவாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புலற் பாற்று. அதாவது பகமை தோன்றாமல் புறத்தின்கண் நட்பினை மிகச் செய்து அகத்தின்கண் தம்மை இகழும் பகைவரை நட்பினுள் நகச்செய்து சாப்புலற் பாற்று. தாமும் நட்பின் கண்ணே நின்று புறத்தின்கண் அவர் மகிழும் வண்ணம் செய்து அகத்தின்கண் அது சாம் வண்ணம் பொருந்தற்பான்மை உடைத்து அரச நீதி. அரச நீதியில இதை செய்யலாம். நின்று என்பதும் அரச நீதி என்பதும் அவ்வாய் நிலையான் வந்தன. அதாவது பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல அகனொன்று புறனொன்று ஆதல் ஒருவருக்கு தகாது எனினும் பகைவர் மாட்டாயின் தகும் என்பது நீதி நூல் துணிவு. எனவே இந்த கருத்து நீதி நூல் கருத்து நீதி நூல்லே சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல்ல அகனொன்று வைத்து புறனொன்று பேச வேண்டும். பகைவர் மாட்டாயின் தகுமா என்று சொல்கிறார். எனவே வைத்து கூறினார். சாவை என்பதன் இறுதி விலை விகாரத்தில் கோட்டின் சரி, அதுக்கு நம்ம போகல. இங்க சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, இந்த புறம் பேசுதல் அல்லது அது மாதிரி நடந்து கொள்வது அரச நீதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதனால அவங்ககிட்ட பேசி ஒத்துணர்வோடு இருப்பது மாதிரி நடந்து கொண்டு அவனை அந்த நட்பை சாகும்படி செய்துவிடு, அது தன்னைத்தானே அது அழிந்து விடும்படி செய்துவிடு என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து முக்கியமான ஒரு கருத்தாக எனக்கு பட்டது. அதை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்தி கொண்டு இது மேற்கோளாக நான் முன்பே சொன்ன மாதிரி சுப்பிரமணிய தீட்சர் இந்த கேளிர் பிரிப்பர் கேளிர் இப்ப அப்படிங்கிறது கேளிரை என்ற ஐ தொக்கு வர்றதுக்கு லுக்குன்னு சொல்லுவாங்க. இதுல சமஸ்கிருதத்துல அது லுக்கு வந்தது. அது உயர்தனை கண் ஐ வெளிப்பட்டு வர வேண்டும். கேளிரை பிரிப்பர், கேளிர் பிரிப்பர்னு சொன்னா கேளிர் எழுவாயாக்கப்படும். கேளிர் செய்யப்படுபவர்களாக வேண்டும் என்றால் ஐ வெளிப்பட்டுத்தான் வர வேண்டும். ஆனா அந்த விதியை மீறும் போது அங்கே அதை காட்டுவதற்காக ஒரு பகரத்தை சேர்க்க வேண்டும். அதனாலதான் அது விகாரத்தான் அந்த உயர்தனை மருங்கின் ஒழிந்து அந்த இப்பு வருகிறது என்று ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறார். கேள்வி பிரிப்பர் எடுத்து காட்டியிருக்கார். அதே மாதிரி சுப்பிரமணிய தீட்சர் இந்த விபி இன்றி திரிந்தும் ஒற்று பெற்றும் வரும் இயல்பு ஏவற்கருத்தாவின் வினைக்கும் இவ்வாறு வரணும். அதாவது பிரிப்பர் என்பது பிரி என்பது பிரிதல் பிரித்தல் என்ற 2 வடிவங்கள் இருக்கிறது. அதுல பிரிதல் என்பது பிரித்தல் என்று ஒட்டு பெற்று வருகிற போது அது ஏவற்கருத்தாவனுடைய வினைக்கும், அதாவது அது பிறவினையாக மாறுகிறது. அதாவது அந்த வினை பிரிந்தான் என்பது அவன்தான் பிரிகிறான், பிரித்தான் என்பது அவர்கள் பிரிகிறார்கள், பிரிக்கப்பட்டவர்கள் பிரிகிறார்கள், இவனும் செய்கிறான். அதாவது ஏவுவான் வினையும் ஏற்றுவான் வினையும் உடனே தோன்றும்.
இதுதான் ஏவற்கருத்தாவினேன்னு சொல்றாரு. அதாவது பிரித்தான் என்று சொல்கிற போது அவர்களை அவன் பிரித்தான் என்று சொல்வது அவர்கள் பிரிந்தனர், அதை இவன் செய்தான். அதான் ஏவுவான்வினையும் ஏற்றுவான்வினையும் உடனே தோன்றி ஏவற்கருத்தாவினை. அதுக்கு கேளிர் பிரிப்பர் ஆற்றின் ஒழுக்கி ஒழுகுதல் ஒழுக்குதல். ஒழுகுதல் என்பது தன்வினை, ஒழுக்குதல் என்பது பிறவன். தன்பெயர் தோற்றி தோன்றி தொல்காப்பியன தன்பெயர் தோன்றி தோற்றி தோற்றுவித்து என்ற அர்த்தம். எனவே இந்த அதாவது திரிந்தும் தோன்றி தோற்றி என்றும் ஒற்று பெற்றும் பிரிப்பர் பிரித்தர் அதாவது பிரித்தான் என்ற ஒற்று பெற்றும் வருகிற போது அது வந்து நிச்சந்தம், அதாவது வந்து தன்வினை பிறவினையாக மாறுவதற்கு காட்டுகிறது என்று அவர் சொல்லியிருக்கார். அது அதுல இலக்கண செய்தி சொல்லிக்கலாம். ஒழுகு ஒழுக்கு பிரிந்து பிரித்து அகல் அகற்று என்றெல்லாம் அதுல நம்முடைய இலக்கணக்கத்திலையும் சொல்லுவாங்க. அந்த தேற்றாதவருக்கும் சுப்பிரமணிய தேசியர் அதே மாதிரி சொல்றார். தேற்றா ஒழுக்கம் என்று நாலடியார்கள் இருக்கு. நட்பாடல் தேற்றாதவர் தேராதவர் என்புலி தேரா ஒழுக்கம் தேராதவர் என பொருள்விடுமால் இதனை பகுதி பொருள் விகுதி என்னும் சுவார்த்தத்தில் வந்த காரிதம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. இலக்கணக்குத்திலேயே இந்த கருத்தை சொல் ஒன்றே தன்வினையாயும் பிறவினையாயும் எட்குமென கூறி தன்வினையாயதற்கும் நட்பாடல் தேற்றாதவர் என்பதை இலக்கணக்குத்தாசிரியர் சொல்லியிருக்கார். எனவே பிரிவர் பிரிப்பர் என்பதை அவர் காட்டியிருப்பார். பிரிவர் பிரிப்பர் சொல்லி. எனவே செய்வியின் வினைவுள் செய்வினையும் செலவலை என்பதற்கும் நட்பா இந்த தேற்றாதவர் என்பதை சொல்லியிருப்பார். எனவே தன்வினை பிறவினையாக வர்றது, பிறவினை தன்வினையாக வர்றது, ரெண்டையும் இந்த திருக்குறளில் பார்க்கிறோம். அடுத்ததுக்கு நாம் போகலாம். அடுத்த திருக்குறள் எளிமையான திருக்குறள், பெரிய சிக்கல்கள் இல்லை. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு. அதாவது தூற்றுகிறார்கள். துன்னியார் குற்றம்னா நெருங்கியவர்கள். முதல்ல கேளிரை சொன்னார், உறவினர்களை சொன்னார். துன்னியார்னா அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சுற்றி இருக்கக்கூடிய பணியாளர்கள், மற்றவர்கள் எல்லாருமே வச்சுக்கலாம். தங்களோடு பக்கத்தில் இருக்கிறவர்கள், தங்களை சேர்ந்தவர்கள். கேளிர்னா உறவுன்னு வச்சுக்கலாம். அப்ப தங்களுடைய சேர்ந்தவர்களுடைய குற்றமும் தூற்றும் மரபினார் அவர்கள் குற்றத்தையே எப்பவாவது பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் பகைவர்களை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க என்று ஒரு கருத்து சொல்கிறார். பகைவர் மாட்டு சொல்லலாம் என்று பின்னாடி அங்க சொல்றார். பகைவர் மாட்டு அது மாதிரி பேசலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே வந்து அதை வந்து அவங்ககிட்ட என்னதான் செய்ய மாட்டாங்க, அது செய்யலாம் என்பது அங்க சொல்லியிருக்கிறார். சரி. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு தம்மோடு செறிந்தார் குற்றத்தையும் பிறர்க்கு உரைக்கின்ற சேரியுடையார் மரபினார் செறிவில்லாதார் மட்டும் யாங்கனம் செய்வரோ இது யாவரோடும் பற்றில் என்பது. இந்த புறங்கூறுவனுக்கு யாரிடமும் பெரிய நெருக்கமோ பற்றோ இருக்காது, தொடர்போ இருக்காது, அவன் எல்லாரையும் இப்படித்தான் பேசி கொண்டு நடப்பான் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது நான் போன வகுப்புலேயே நாம் சொன்னோம். ஆபத்துக்கிடமான அபவாதம் கமலாம்பாள் சரித்திரம் ஒரு நல்ல ஒரு இலக்கியமாக இருக்கிறதுன்னு பார்க்குறேன். இந்த கருத்துக்கு புறங்கூறுதலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதை படிக்காதவர்கள் அதை படிங்க, தயவுசெய்து படிங்க. அருமையான ஒரு தமிழ்ல தொடக்க காலத்தில் வந்த ஒரு அருமையான நாவல். சரி, வறுமையில் என்ன சொல்றாரு? துன்னியார் குற்றமும் தூட்டும் மரபினார் தம்மோடு செறிந்தாரது குற்றத்தையும் அவரவர் புறத்து தூட்டும் இயல்பனை உடையார். தூற்றுதல்னா புறத்து, அவர்களை விட்டு வெளியே போய் இயல்பனை உடையார். எதிலார் மாட்டு எண்ணெய் கொல் அயலார் மாட்டு செய்வது யாது கொல்லோ. எண்ணெய் கொல் செய்வது என்பது விடுபட்டு இருக்கிறது, அதை அவர் சேர்த்துக்கிறார். தூற்றுதல் என்பது பலரும் அறிய பரப்புதல், பரப்பர். அதனின் கொடியது பிரிதொன்றும் காணாமே எண்ணெய்கள் வேற என்ன இருக்கு? செய்வது என்பது சொல்லச்சம். சொல்லச்சம் என்பது நாம் அதாவது முருகன் சாப்பிட்டான்னு சொன்னா பழம் அப்படிங்கிறது பழத்தை என்பது ஒரு சொல்லச்சமாக ஒரு செயற்படுகள் வர்ற மாதிரி இந்த இடத்துல செய்வது என்பது சொல்லச்சமாக வந்திருக்கிறது. இட்டு நிரப்பக்கூடிய ஒரு விடுபட்ட ஒரு சொல் வாக்கியத்துல கட்டாயம் இருக்க வேண்டியது அங்கே அவர் இட்டு நிரப்பியிருக்கார். சொல்லச்சம்னு சொல்கிறார். எண்ணர்கள் என்று பாடம், எண்ணர்னு ஒரு பாடம் இருக்கு என்று பாடம் மோதி எவ்வியல்பனர் ஆவர் என்று உரைப்பாரும் உளர். எனவே திருக்குறளுக்கு வேறொரு பாடமும் இருந்திருப்பதை பரிமேலழகர் இங்கே சுட்டுவதை பார்க்கிறோம். வரதராசனார் வந்து அதே தான் சொல்றாரு. நெருங்கி பழையவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ. சரி, தன்னோடு சாலமன் பாப்பையா தன்னோடு நெருக்கமானவர்களின் குற்றத்தையும்
அவர் இல்லாத நேரம் பேசும் இயல்புடையவர்கள் அயலார் காரியத்தில் என்னதான் பேச மாட்டார்கள். இதுவும் நன்றாகவே வந்திருக்கிறது. என்னுடைய வாக்கிய அமைப்பு துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எய்தலார் மாட்டு எண்ணெய் கொல் என்று வர வேண்டியதை அவர் மாற்றி போட்டிருக்கார். எண்ணெய் கொல் எய்தலார் மாட்டுன்னு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த வினை முற்று தொடராக அமைப்பது திருக்குறளுடைய பண்பாக இருக்கிறது. துன்னியார் தம்மோடு செறிந்தார் குற்றமும் உயர்வு சிறப்புமை, குற்றமும் அவர்கள் குற்றத்தையும் நெருக்கமானவருடைய குற்றத்தையும் இந்த கேளிரையும்ங்கிற மாதிரி ஒரு உண்மை வருகிறது, உயர்வு சிறப்பு உண்மை. தூற்றும் அவர் புறத்து தூற்றும் மரபினார் இயல்பனை உடையார் ஏதிலார் அயலார் மாட்டு, மாட்டுங்கிறது ஏழாம் வேற்றுமை. என்னை செய்வது யாது கொல்லோ, கொல்லோங்கிறது இடைச்சொல், கொல் என்பது இடைச்சொல், அது வினாவாகவும் வருகிறது ஐயமாகவும் வருகிறது பார்க்கணும். எனவே ஏதில் அப்படிங்கிறது ஏதிலாருங்கிறது பகைவர், நம்மோடு யாரும் தொடர்பும் இல்லாதவர்கள் என்ற அர்த்தத்தில் வருகிறது. பொருட்பண்டிர் பொய்மை மயக்கம் இருட்டறையில் ஏதில் பணம் தொழில் ஏதில்னா எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர்கள், அது பகைவர்களாக இருப்பது பெரும்பாலும் பகைவர் என்பதை குறிக்கும். ஏதிலர் என்பது காதலர்கள் வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும். கொலைக்களத்துல கொல்ல வர்றான் பாருங்க, அந்த கொலை தூக்கு போடுறான், அவன் ஏதிலர் எந்த விதமான பற்று இல்லாம வருவான், அது மாதிரி வருவோம்னு சொல்வாள் திருக்குறளையே வருகிறது பார்க்கிறோம். எதிலார் குற்றம்ங்கிறது பின்னாடி 190வது திருக்குறளே வருகிறது. எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காணித்து தீதும் உண்டோ மண்ணும் இருக்குங்கிறது வருது. எனவே ஏது அப்படிங்கிறது ஹேது அப்படிங்கிறது வந்திருக்கலாம் என்பது நம்முடைய தமிழ் லட்சியம் நினைக்கிறது. இவ்வாறு இந்த திருக்குறள் மிக எளிய திருக்குறள் தான், ஒன்றும் பிரச்சனை. இப்போ முதல் திருக்குறள் சொன்ன கருத்து வேற மாதிரி ரீஃப்ரேஸ் பண்ண மாதிரி எனக்கு படுது இது. அதாவது துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கோல் எய்திலார் மாட்டு, அதே கருத்தை வேற மாதிரி சொல்லியிருப்பது மாதிரி தெரிகிறது. இவ்வாறு புறங்கூறுதலை பற்றி நம்முடைய திருக்குறள் கூறுகிற கருத்தை பார்த்தோம். அதில் ஒரு கூடிய இலக்கண செய்திகளையும் சிலவற்றை பார்த்தோம் என்று சொல்லி இதோடு இந்த உரையை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்ற இலக்கியங்களிலும் கூறப்பட்டிருக்காங்க இல்ல திருக்குறள் மட்டும்தான் வாழ்வியல் நூல் அப்படி? திருக்குறள் மாதிரி தனி அதிகாரம் இல்லை, திருக்குறள்ல மட்டும்தான் தனி அதிகாரமா இருக்கிறது. மற்ற இடங்கள்ல ஒரு 2 செய்கள் தான் இருக்கு, தனி அதிகாரங்களா யாரும் சொல்லல. புறங்கூறாமை இது இந்த 2-3 அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு செய்திகளாக நம்ம சொல்லலாம். இது ஒரு பெரனியல் வைஸ், அதாவது தீராத ஒரு நோய், அதோட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை பற்றி உள்ள ஒரு அழுத்தமான கருத்துக்களை அவர் சொல்லிவிட்டார். அதுக்கு மாற்றம் சொல்லிட்டார், நீ மற்றவர்களை பற்றி புறம் பேசுறதை விட நல்லது பேசி கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாமே, அல்லது நீ மற்றவருடைய குறையை பேசுவதை போது உன்னுடைய குறையை இப்படித்தானே இருக்கும், நீ பேசுவது ஒரு குற்றம் தானே என்று நினைத்தாலே நின்று விடுவேன் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறாரு. இது ரெண்டுமே ஒரு சரியான தீர்வாகத்தான் எனக்கு படுகிறது. தனித்தன்மை சொல்லுங்க சார். தனித்தன்மை இப்ப அழுக்காராமை, புறங்கூறாமை, இன்னும் 2-3 அதிகாரங்கள் ஏதோ வெக்காமை, அழுக்காராமை, புறங்கூறாமை, இதெல்லாம் ஒரு சின்ன குறிப்புகளாக மட்டும் காணப்படுகிற செய்திகளை இவர் எடுத்து விரிவாக 10 திருக்குறள்ல சொல்றார். அதனுடைய பல்வேறு கூறுகளை எல்லாம் நுட்பமாக ஆராய்ந்து சொல்கிறார். சிலவற்றில் சில இடங்கள்ல திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் தீராத ஒரு நோய்களாக இருக்கிற சமுதாயத்துல. இந்த நோய் என்றைக்கும் தீராது. இது எண்டமிக்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி எண்டமிக் தான். இந்த சமூகத்துல தீராத வியாதிகளாக தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தீர்வு தான் அதை சொல்ல முடியும் போல் இருக்கு, அப்படி சொல்லியிருக்காரு. அதனால விரிவா எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பல்வேறு கூறுகளை. அதாவது இது சமுதாயத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒன்று, இதை உணர்ந்து அந்த மாதிரி நோய் பற்றாமல் இருக்க வேண்டும், அல்லது இருக்கிற நோய்க்கு என்ன மருந்தோ அது செய்ய வேண்டும் என்பதுதான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா எடுத்துக்கோ இல்லையா? எல்லாரும் இப்படிதான், எல்லாரும் தான் அங்க போனீங்களா பெருந்தொற்று வந்துரும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்க போகக்கூடாது என்பது. இதுதான் உலக
வழக்கு இயல்பு என்றால், அப்ப கற்று இதை உணராத வரையிலும் அதுதான். இது நோய் என்று தெரிந்து வாழ்வியல் நூல் என்று திருக்குறளை சொல்வதன் நோக்கம் வாழ்க்கைக்கு வேண்டிய கருத்துக்களையும் வாழ்க்கைக்கு வேண்டிய வழிமுறைகளும் சொல்வது அப்படிங்கிறதுனால இது உலக வழக்கு. ஆமா, எல்லாரும் தான்ப்பா பொய் பேசுறாங்க, நானும் பொய் பேசினேன் என்ன என்று சொல்வதற்கல்ல. எல்லாரும் பொய் பேசுவது என்பது உலக வழக்கு, அது தவறானது. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா அதிகாரமும். நீங்க அப்படி பாத்தீங்களா இல்லையா? ஆமா, இதுல நீங்க சிலது கருத்தாக சொல்றாரு, சிலர்ல தன்னுணர்ச்சியோட பாடுறாரு இல்லையா? இவன் என்னதான் பேச மாட்டான், எதிரார் மாட்டு இந்த எண்ணெய்கொள் எதிரார் மாட்டுன்னு சொல்கிற போது, துன்யார் குற்றமும் தூட்டு மறுபின எண்ணெய்கொள்ளை, அது மாதிரி இடங்கள்ல நீங்க கருத்தாக சொல்லாமல் தன்னுடைய உணர்ச்சியை கூட உணர்ச்சி வழியாகவும் வெளிப்படுத்துகிற ஒரு முறையை நாம பார்க்கிறோம். இந்த 10 திருக்குறள் இருக்கிறதுனால அவருக்கு நல்ல வசதி இருக்கு. சிலது கருத்தா சொல்றது, சிலது அறிவுரையா சொல்றது, சிலர் உணர்ச்சியாக புலம்புறது, செத்துப்போ. இன்னொரு திருக்குறளை பத்தி இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருந்த மாதேன் சாருக்கு அதை நினைவுபடுத்துறேன். அடுங்காலைன்னு சொல்றாரு, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளிலும் உள்ளம் சுடும். அப்ப சாவை பத்தி பேசுறது அடுங்காலைன்னு ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. எவன் நம்ம அடுங்காலை, நம்ம உயிரை கொண்டு போகும்போது கூட நம்ம கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, கைவிடுறாங்க இல்லையா நம்மள, அவருடைய கேண்மையை நினைச்சா சாகும்போது கூட துன்பம் தரும்னு சொல்றாரு. அது மாதிரி உணர்ச்சிகளை கொண்டு, அதனாலதான் இலக்கிய பண்பை கொண்டு வருது இது மாதிரி விஷயங்கள். ஐயா, எனக்கு என்னமோ சில நேரங்கள்ல அதாவது அவங்க புறங்கூறுறங்கிறதே தெரியாமலே ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி, அவங்களுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுது சில இடத்துங்கள்ல பார்க்கும்போது. புறங்கூறுதல்ங்கிறது அவங்க இல்லாத போது பேசுறப்பதான் பேசுறேன். அந்த அப்படிப்பட்டு பேசுவதை நீங்கள் நேரடியாக பேசிவிடலாமே என்பதுதான் அவருடைய கருத்து. இது பேசும்போது அந்த புறங்கூறுவர்கள் எல்லாம் சேரும்போது ஒரு வகையான பகையை போட்டு விடுகிறது இல்லையா? ஒரு பகையை உருவாக்குறதுக்கு பயன்படுது இல்லையா? ஒருவரை பற்றி, மூன்றாவதான ஒரு ஆளை பற்றிய ஒரு பகையை உண்டாக்குறதுக்கு, உறவுக்குள்ளேயே ஒரு பகை உண்டாக்குறதுக்கு அது பயன்படுதே. அதை செய்யறதை விட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து மகிழும்படி பேசி அதை குறைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி ஒரு மாற்ற சொல்றாரு. அது முக்கியமான கருத்தா எனக்கு படுது. நேரடியாகவே கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து சிரித்து கொண்டே விட்டு சொல்லலாமேங்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றாரு. நான் நினைக்கிறேன் இதை இந்த ஒரு கருத்தை வச்சுட்டு நான் நினைக்கிறேன் ஒரு ஆங்கில எழுத்தாளர்களை ஒரு புத்தகமாகவே எழுதிடுவான்னு நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட்லயோ இல்லை இதுலயோ இதுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி சொல்லி ஒரு ரேசி ஸ்டைல் எழுதினா ஒரு புத்தகம் ஆச்சு. அதானங்க அந்த கண்ணின்று கண்ணறை சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்கா சொல். முன்னாடியே இருந்து நீ தவறு செய்கிறாய் என்று சொல்வதே சிறந்தது. போன பிறகு கண்ணோட்டம் இல்லாம ஆளு முன்னாடி இல்லாத சமயத்துல அவர் பற்றி, அதாவது கண்ணின்று கண்ணறை சொல்லினும், கண்ணோட்டம் இல்லாமல் ஒரு கடும் சொல்லை சொன்னாலும் கூட கண்ணின்று கண்ணறை சொல்லினும் சொல்லற்க என்ன முன் இன்று, முன்னே இல்லாமல் பின்னோக்கா சொல். ஐயோ இதை பற்றி சொல்லியிருக்க கூடாது, சொல்லிட்டுமே என்று வருந்த கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது புறங்கூறாமை வகையில தானங்க வருது. அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோமே அந்த திருக்குறள் போன அதுதான் அது எவ்வளவு அழகான குறளுங்க அது. கண் நின்று முன் நின்று, அது நீங்க சொன்ன பிறகுதான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்களா அந்த புணர்ச்சி வேற மாதிரி. முதல்ல கண்ணோட்டம் இல்லாதது, ரெண்டாவது முன்னாடி ஆள் இல்லாதது. அப்படிதானுங்க அது. ரெண்டாவது வர்றது தன்னகரம், முன்னாடி வர்றது ரன்னகரம். முன்னின்று கண்ணின்று கண்ணறை இன்று இல்ல, அது புணரும் போது அந்த மாதிரி ரொம்ப ஐயா. இன்னொரு இது இந்த இதுல இந்த குரல்லையும் அந்த ஒற்று மிகறதுனால பொருள் இந்த வினை செயல் வகையில நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கூட உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து இப்பு. அங்க அப்ப பெரியாரை பணிந்துங்கிறது ஒண்ணு. பெரியார் நீங்க அந்த இப்பு இல்லைன்னாக்கா பொருளே மாறிடுங்கிறதுக்கு
ஏன்னா பெரியார் ஒண்ணும் பண்ணிடுறதில்ல, பெரியாரை பணிந்து ஐங்கிறது அது தொக்கு வருது. அந்த அந்த இப்பு தானுங்க அங்க வந்து அது தனித்தன்மை காட்டுது. ஆமா. இப்பதான் வந்து அது வந்து செயற்படு பொருள் என்பதை காட்டுகிற வடிவம், ஒரு ஒரு குறியீடு. இந்த இல்லாட்டி இந்த பெரியார் பணிந்துன்னு சொன்னா ஆஹ் பெரியார் வந்து எழுவாயிருவார், பெரியார் நம்மை பணிந்துன்னு ஆயிரும். அதேதான் அதேதான் அது ரொம்ப மயக்கம் வந்துடும். அது நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இந்த குரல் வந்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்துங்கிறதா வேற பொருள். பெரியார் பணிந்து என்பது அந்த இந்த நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு அப்படிங்கிற அந்த குரல்ல அந்த துணைக்கால் இருக்கு இல்லைங்களா, அது ஒண்ணுதான் அந்த குரலை தனிப்படுத்தி காட்டுது இல்லையா. நாடென்ப நாடா, அந்த துணைக்கால் ஒண்ணுதான் அந்த குரலுக்கு உச்சகட்டமா இருக்கு. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. அதே மாதிரி அந்த துணைக்காலுடைய மதிப்பு அந்த இடத்துல எப்படி போகுதோ அதே மாதிரி இந்த ஒற்றனுடைய மதிப்பு நீங்க சொன்ன ரெண்டு குரல்லையும் பொருளியே வந்து பெரியார் பணிந்துன்னா பெரியார் பண்ணிடுது, பெரியார் இப்ப பண்ணிதுன்னா ஐ தொக்கு இருக்குது, இரண்டாம் வேற்றுமை. அப்படிதானுங்கய்யா? அதே மாதிரி உங்களுக்கு அதை பத்தி நாம் பேசணும். தெய்வம் தொழார் இப்பு வந்தா தான் வந்து செயற்படு பொருளாகும். இல்லாட்டி கொழுநன் வந்து எழுவாயிரும். கொழுநன் தான் தொழணும். கொழுநன் தொழுது, புருஷன் தொழுது எழுவாள் ஆயிரும். அது கொழுநர் தொழுதுன்னா கொழுநனை தொழுதுன்னு ஆகும். அந்த செயற்படு பொருள் என்ற வடிவத்தை காட்டுறதுக்கு இன் வந்து இட்டாக தெரிகிறது. இங்கே இப் என்ற ஒரு ஒரு கூடுதல் வலி மிகுகிறது இந்த இடத்துல. அதனால பொருளே வந்து வருது, பொருளே மாறுது இல்லைங்களா ஐயா? அதனால அந்த பொருளே அதுதான் அங்க அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு இது. ஆனா பொதுவா படிச்சுட்டு போறவங்க வந்து நம்ம அதை விட்டு இப்ப போட்டா என்ன இல்லைன்னு, ஆனா இப்ப போடலன்னா பொருளே மாறுதுங்கிறது அது டீயப்பா என்ன மாதிரி இதுங்க நீங்க சொல்லும் போது. தமிழுடைய பழைய நிலையில அப்படி இருந்திருக்கு. இன்றைக்கு அது எப்படி இதை நாம வந்து இந்த தெளிவை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைய மொழி மாறி இருக்கு. மொழி மாறுறப்ப இது மாதிரி சந்தேகங்கள் வருகிற போது இந்த வேற்றுமை ஒரு தொக்கு வந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரி அந்த வேற்றுமை தொக்கு வர்றதை காட்டுறதுக்கு என்ன இலக்கண மாற்றங்களை செய்யறோங்கிறத பார்க்கணும். இன்றைய மொழியில நாம கவனிக்கணும். எனக்கு தெரியல, இன்றைய மொழி ஆராயும் போதுதான் சொல்ல முடியும். ஆனா எந்த மொழியா இருந்தாலும் வந்து அது எழுவாய் செயற்படும் பொருள் பண்றது அந்த ஒற்றுதான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. அது இலக்கணத்துக்கு உட்பட்டு தானுங்க வருது. அதனால அதுல ஆய்வுக்கு ஏதாவது இருக்கா என்ன? இல்ல நீங்க வந்து என்னன்னா இது 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 மாதிரி நீங்க இப்பு போடாமையோ அல்லது இட்டு போடாமையோ எழுதினீங்கன்னா ஒரு வந்து ஒரு மயக்கம் ஏற்படும், பொருள் மயக்கம் ஏற்படும், ஆம்பிகுட்டி வந்துடும். அந்த ஆம்பிகுட்டியை வந்து டிஸ்ஆம்பிகேஷன் பண்றதுக்கு தான் நாம இதை செய்யறோம். ஆனா இது வந்து எழுத்து மொழியில பண்றோம், பேச்சு மொழியில எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். தெரியல, பேச்சு மொழியில இது மாதிரி ஒரு இலக்கண அமைதிகள் இருக்கும். அது எனக்கு தெரியல, அதை நான் பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம பேச்சு மொழி இன்றைய தமிழ் பேச்சு மொழியை முற்றாக நம்ம ஆராய்ந்து விளக்க வேண்டும். விளக்கும் போது அதை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்கய்யா, நான் அதோட தெரிய சொல்ல, குருவி கூடு கட்டியதுக்கும் குருவி கூடு கட்டியதுக்கும் பேச்சு வழக்குல வேறுபாடு இருக்குல்லைங்க. அந்த அப்போ வந்து நீங்க வந்து அங்க என்ன பண்றீங்கன்னா அந்த இது இருக்குது இல்லையா, அந்த இடைவெளி, அதுக்கு பேர் என்ன சொல்றது, விட்டிசைன்னு சொல்லுவோம். அந்த விட்டிசைக்கா இந்த பக்கம் விட்டிசிச்சிங்கன்னா அது வேற, குருவி கூடு கட்டியதுன்னு வரும். குருவி கூடுன்னு சொல்றப்ப இக்கு வந்துருது, விட்டிசை இல்லாம வந்து நெருங்கிய ஒலிக்குது, ஒரே சொல்லாக ஒலிக்குது. ஒலிக்கிறப்ப குருவி கூடுன்னு தொகை சொல்லா மாறி. அங்கேயே அந்த ஒற்று வந்து பொருள் குருவி கூடுங்கிறது உங்களுக்கு தொகை சொல்லா மாறி அது வந்து குருவி கூடுன்னு ஆயிரும். குருவி கூடு கட்டியது வேற. குருவி கூடு கட்டியது ஒன்று, குருவி கூடு கட்டியது வராது. அதான் கூடுங்கிற பெயர் சொல்லு வந்து அடுத்து வரக்கூடிய வறுமொழியாக இருக்கக்கூடிய பெயர் சொல்லா இருந்தா அங்க ஒற்றுமிகும், பெயர் சொல்லு இல்லைன்னா அது பன்ம வகையில வந்தாக்கா ஒற்றுமிகாது. அப்படித்தானுங்கய்யா? இப்ப தோப்புங்கிறோம், தோப்பு வாழ்த்துக்கள் இக்கு போட்டீங்கன்னா அது வேற மீனிங் ஆயிடுது. வாழ்த்துங்கிறது அது பன்மையில சொல்லும்போது இக்கு இல்லாம வரணும். அதாவது வறுமொழி பெயர் சொல்லா இருந்தா ஒற்றுமிகணும், இல்லைன்னா ஒற்றுமிகாது.
அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் நீங்க அப்படி அதை விதிச்சு பண்ணக்கூடாது. அது தொகைச்சொல்லா வந்து ஒரு சொல்லா வர்ற போது அது வந்து இரட்டித்து வரும். அவருடைய இது. அப்படித்தான் நீங்க விதி சொல்லணும். அது விதி. நீங்க புரிந்து கொள்றது சரிதான். அது விதிப்படுத்துறது நீங்க வேற மாதிரி விதிப்படுத்தணும். ம்ஹ்ம். அப்ப அந்த மகிழ்ந்தான், மகிழ்வித்தான் அப்படிங்கும்போது, மகிழ்ந்தான்ங்கும்போது தன்வினையாவது, மகிழ்வித்தான்ங்கும்போது பிறவினையாகுது. ஆமா. அதாவது மெல்லினம் வரும்போது தன்வினையாகவும், வல்லினம் வரும்போது இதாகவும் பிறவினையாகவும் வருதுங்களா? பொருந்தினான், பொருத்தினான்ங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பொருந்தினான், அதான். பொருத்தினான். அவன் அதில் பொருந்தினான், அவள் பொருந்தினாள். பொருந்தியது, பொருத்தியது, சரிந்தது, சரித்தது, விளங்கியது, விளக்கியது. அது மாதிரி நீங்க சொற்களை நினைச்சு பாருங்க. பிரிந்தது, பிரித்தது. அங்கெல்லாம் வரும்போதெல்லாம் அந்த மெல்லினம் வரும்போது நமக்கு வந்து மெல்லினம் தன்வினையாகவும் அந்த வல்லின எழுத்து வருகிற போது பிறவினையாகவும் வர்றது தமிழ்ல. அதான் ஒரு அடிப்படை. அதுதான் சுட்டி காட்டுறாரு. பிரிக்கிற வடிவம் எப்படி வந்து பிரிப்பர் என்று ஆகிற போது இப்பு வந்து பிரித்தான் என்ற அந்த இப்பு அல்ல இத்து வந்து பிறவினையாக மாற்றுது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. பிரிய பண்ணுதல் அதனால பொருள் இருக்கிறார். நன்றிங்க ஐயா. சார், ஏதிலார் அப்படிங்கிற சொல்லு அறியாதவர், அயலார் அப்படிங்கிற பொருள் தானேங்க சார் வருது? ஆமா. அப்படின்னா அவங்கள பத்தி எப்படி சார் புறங்கூற முடியும்? ஏதிலார்னா ஒரு பகைவர் தான் பொருள் எழுதியிருக்காரு. ஏதிலார் ஆற தமர் பசிப்பர், பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. நீங்க இந்த சாலமன் பாப்பையாவோட உரை வாசிக்கும் போது அதுல அறியாதவர்ங்கிற ஒரு மீனிங் சொன்னீங்க. ஏதிலாருங்கிறது அறியாதவர் நான் சொல்லியம்மா அப்படி சொல்லிருக்கா? இல்ல சாலமன் பாப்பையாவோட உரையை வாசிச்சீங்க இல்ல சார்? ஆமா. அயலார் காரியத்தில் அப்படின்னு வாசிச்சீங்க நினைக்கிறேன். ஆமா, அயலார் சொல்றாரு இல்லையா? அயலார் தானே? எதிராளிகள் தான் பொருளா வருதுங்களா சார்? அயலார் அப்படிங்கிறது வந்து நீங்க மலையாளத்தை நினைச்சிட்டு பேசுறீங்க. அயலார்னா பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல. அயலார்னா அதோட சம்பந்தம் இல்லாதவர்கள் பகைவராக இருக்கலாம். நம்மளோட தொடர்புடைய இல்லாதவர்களா இருக்கலாம். அதாவது சார், சம்பந்தம் இல்லாதவங்களை பற்றி எப்படி புறங்கூற முடியும்? சம்பந்தம் இல்லாதவர்னா நீங்க என்ன சம்பந்தம்னா என்ன சொல்றது, ஏதோ ஒரு வகையில தொடர்பு இல்லாதவர்களை பத்தி எப்படி பேச முடியும்? ஒருத்தருக்கு பகைவர்னு சொல்லிட்டா அந்த பகைவருங்கிறதே ஒரு தொடர்பு தானம்மா. பகை தொடர்பு தானே. நட்பு தொடர்பு மாதிரி பகையும் தொடர்பு தானே இல்லையா? பகை தொடர்பு மாதிரியே நட்பு தொடர்பு மாதிரியே பகை தொடர்பும் பகையும் தொடர்பு தானே. சரி சரி சரிதானே? எந்த ஒரு விதத்துல அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆமா, உங்களுக்கு தேர்தல் ஒருத்தர் எதிராக போட்டி போட்டாருன்னா அவர் பகைவர்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் உங்களோட மோதுறாருன்னு அர்த்தம் இல்லையா? அதனால யாதோரும் தொடர்பு இல்லாதவர்களை பற்றி பேச முடியாது. அது யாருன்னு தெரியாது இல்ல. அதனாலதான் எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்தது. வரலாம் நீங்க யோசிங்க, நீங்களே யோசிங்க. ஐயா, அதுக்கு வந்து திருக்குறள்ல அவர் சொல்றது தெளிவா இருக்கலைங்க. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பன் தீதுமுண்டோ மண்ணும் இருக்குங்கள. ஏதிலார்னாக்க மற்றவற்றவங்க குற்றத்தை சொல்றதுக்கு முன்னாடி உன்னுடைய குற்றத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால மற்றவர்கள் என்பது அது பகைவர்கள் என்று வருதா என்னன்னு தெரியல. இப்ப வந்து ஒரு மன்னன் ஆட்சி செய்யறான், இவெல்லாம் என்னத்தை போய் ஆட்சி பண்றான்னு ஒருத்தர் தெரியாதவன் சொன்னா அந்த இடத்துல வந்து மன்னன் இவருக்கு தெரியாது. ஆனா இவருடைய இயலாமையை வெளிப்படுத்துறதுக்காக இவங்க எல்லாம் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு ஒரு மன்னரை வந்து ஒரு குடிமக்களோ ஒரு இதோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒண்ணு ஆளுகிறார் என்றதை தவிர பகைவர் என்று இங்க எங்க வருதுன்னு தெரியல. ஆனால் ஏதிலார் என்பது மூன்றாம் மனிதர், அதாவது தன்மை முன்னிலை பரற்கை மாதிரி தான் அதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கருத்துக்களை சொல்லலாம். அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து நொதுமல் ஒருத்தர் இருக்கார், ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர். அதாவது நண்பர், நொதுமல், பகைவர் 3 நிலை இருக்கு. ஜஸ்ட் அக்யூண்டன்ஸ் நொதுமல்.
பகைவர் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர். நண்பர் எதிர்த்தரப்புல இருக்கிறவர், ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாதவர். எதுலையுமே அதாவது நண்பரும் இல்லை, பகைவரும் இல்லை. அதான் நொதுமல் நம்ம சொல்றோம். ஐயா, அந்த புதுச்சொல் வேற எங்க இருக்கு? நீங்க இப்ப சொல்லதான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எனக்கு ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி நொதுமல் அங்கய்யா. நொதுமல்னா நடுவரும் கிடையாது. நொதுமல் பழைய தமிழ் இருந்திருக்கு. இன்றைய தமிழ்ல அதுக்கு என்ன வடிவம் இருக்குன்னு தெரியல. அவன், இவன், உவன் மாதிரி நொதுமர் அல்லது நொதுமல் எதுங்க? இப்ப உவன்கிறது போயிடுச்சு இல்லைங்கய்யா. அது இருந்ததான் கூட அவன்னா அங்க இருக்கவே, இவன்னா பக்கத்துல இருக்க, உவன்னா இரண்டுக்கு இடையில் அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க சொல்றது நொதுமல் அப்படிங்கிற சொல்லு புழக்கத்திலிருந்தே போன மாதிரிதான் தோன்றுது. இல்ல, நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க நினைப்புல, கேட்டிருக்காங்களான்னு தெரியல. நட்பு, பகை, நொதுமல் நீங்க நொதுமல் பற்றியும் பேசலாம், பகைவரை பற்றியும் பேசலாம். என்னோட பேட்டரி லோன்னு வருது, போயிருமே தெரியல. நீங்க மிக்க நன்றிங்கய்யா, பொறுமையா விளக்கியதற்கு. நன்றி. முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க சார். போயிரும் நினைக்கிறேன், தெரியல. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் இன்று புறங்கூறாமையிலிருந்து 2 திருக்குறள் எடுத்து மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். ஐயா அவர்களுக்கு பேராசிரியர் கீனா ஆய்வட்டத்தினுடைய சார்பிலும் இணைய இணைப்பிலே சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வண்ணமாக இந்த இணைய இணைப்பிலே இணைந்து தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிற ஐயா அவர்களுடைய உரையை கேட்டு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இத்துடன் இந்த சொற்பொழிவு இங்கு நிறைவு பெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ராமானுஜன் சார் இப்பதான் வர்றீங்களா சார்? இன்னைக்கு நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல, PUCL கான்ஃபரன்ஸ்ல என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. சரி. அதுல பிஸி ஆயிட்டேன். அதனால உங்க இது நான் முழுக்க கேட்க முடியல சார். கடைசி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே வச்சிடலான்ட்டு. சரி, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க இதுக்கு கலந்து கொள்ள முடியல. அடுத்த முறை சந்திப்போம். ஐயா, ராமானுஜய எந்த ஊர்ல இருக்காங்கய்யா? அவர் டெல்லியில் இருக்காரு. டெல்லி. ஓ, சரி. டெல்லியில். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு ஆங்கில பேராசிரியர், துணைவேந்தர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். எங்கயா இருந்தீங்க துணைவேந்தரா? எந்த பல்கலைக்கழகம்? இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி. ஓ, சரி. ரொம்ப மகிழ்ச்சி. விடைபெறலாமா? ஆமாங்கய்யா, நன்றி. வணக்கம்.